அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான நல்ல ஒரு டின்னர் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து சன்னா மசாலா வீட்டில் மசாலா அரைச்சி நான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு காம்பினேஷனாக சப்பாத்தியை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த சன்னா மசாலாவுக்கு தேவையான ஹோம்மேட் கரம் மசாலா நான் வந்து இப்போ வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்கு வந்து நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சு 1 ஸ்பூன் இருக்கும் மல்லி சேர்த்துருக்கேன், 3/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு ஒரு 2 பட்டையை உடச்சி போட்டிருக்கேன், ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. அதோடய ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கூடவோ குறைச்சலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் பொன்னிறமாக நான் வந்து வறுத்து எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து செய்யும்போது இந்த சன்னா மசாலா கிரேவி வந்து அவ்வளோ கமகமன்னு வாசனையோட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இதோட சேர்த்துக்க போகிறேங்க. சேர்த்துட்டு இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து அந்த மசாலாவை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வரும்போதே அவ்வளோ ஒரு கமகமன்னு வாசனையாக இருக்குது. இது ஒரு பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே கொட்டி வச்சிடுறாங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும் நான் வந்து ஊற்றிருக்கேங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும் நான் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு வந்து நான் இந்த சமயத்தில் சேர்த்து தாங்க சோம்பு நல்லா தாளிக்கும் போது பொரிய விட்டுருக்கேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் மசாலாவில் சேர்த்து அரைக்கலை. இப்போ இதோடைய ரம்ப இலை ஒன்று கட் பண்ணி போட்டு அதோடய தாளிச்சிட்ருக்குறேங்க. ரம்ப இலை போட்டதும் ஃப்ளேவரும் அதுவும் சூப்பராக இருக்கும். பிறகு எல்லாம் நல்லா பொரிஞ்சது. ஒரு கப் அளவுக்கு நைஸாக அரிஞ்ச வெங்காயம், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வெங்காயம் இருக்கும், மீடியம் சைஸ் வெங்காயம். அதையும் நல்லா ஒரு 50% வதக்கிட்டு ஒரு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த பச்சை மிளகாயில் காரம் நமக்கு வந்து அதிகம் இருக்காதுங்க, அதனால் நான் ஒரு 3 போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிடலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து வெள்ளை கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேங்க. அந்த அளவுக்கு தான் நான் வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஃபுல்லாக சொல்லிகிட்ருக்கேன். ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளி அரைச்சி வச்சுருந்ததை அதோடு சேர்த்துறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்து இந்த கரம் மசாலா தூள் எடுத்து அதோடு சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த மசாலாலாம் வதக்கிட்டு இருக்கும்போதே அவ்வளோ துருவாசனையாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்க்கும்போது இந்த கரம் மசாலா சூப்பராக இருக்கும். இந்த சன்னா கிரேவி பாருங்கள், ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து வெள்ளை கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்து வச்சுருந்ததை இப்போ அதோடு சேர்த்துக்க போகிறேன். தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிட்டு வெறும் கொண்டக்கடலை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை கொண்டக்கடலையில் அவ்வளோ தூரம் ப்ரோட்டீன் சத்து இருக்குங்க. நீங்கள் சப்பாத்திக்கெலாம் சொல்லவே தேவையில்ல, காம்பினேஷன் அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பரான ஒரு கலரில் இருக்கும். இந்த சமயத்தில் ஒரு 1/4 முடி இருக்கும் தேங்காய் வந்து நைஸாக அரைச்சி வச்சுருந்ததை அதோடு சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் மீடியமாக நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா வெந்து வரும்போது உங்களுக்கு திக்கான ஒரு கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரும். ஏன்னா நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுறதுனால உங்களுக்கு கிரேவி மாதிரி வந்துடுங்க. நல்லா வெந்து வரும்போது மூடி வச்சு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 3 விசில் இல்லாட்டி ஒரு 4 விசில் நான் வந்து விட்டுற போகிறேன். மேக்ஸிமம் ஒரு 3 விசில்லையே நமக்கு வந்து வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ எப்படி வெந்திருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாங்க. பாருங்கள், அப்படியே திறக்கும்போது சொல்லவே தேவையில்ல, கம்மன்னு அந்த மசாலாவோட வாசனைலாம் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவியோட ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வந்து தொட்டு சப்பாத்தியோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த சமயத்தில் ஃபைனலாக மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துட்றேன். நம்ம இந்த மாதிரி சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி வைக்கும்போது நம்ம திறந்து சாப்பிடும்போது நல்லா இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஒரு வீட்டிலேயே சன்னா மசாலா அரைச்சி நான் வந்து ஒரு சன்னா கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு சூப்பராக ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன், சாஃப்டான சப்பாத்தி. நான் இந்த சப்பாத்தி எப்படியெல்லாம் சாஃப்டாக மாவு பண்ணிடுது அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோவில் ஏற்கனவே நான் வந்து போட்டிருக்கேங்க நம்ம சேனலில். ஒரு டின்னர் ரெசிபியாக இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சன்னா கிரேவிக்கும் சப்பாத்திக்கும் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் எத்தனை சப்பாத்தி இருந்தாலும் சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் இந்த சன்னா கிரேவியை ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.